மறுபடியும் அது கொடுத்தப்போ எவ்வளோ ஒரு ஒரு ஃபேசினேஷன் இருந்தது, என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு இந்த செகண்ட் இதில்? அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? உங்களெல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். இது நம்ம நடிக்க வந்ததே பெரிய ஆக்சிடெண்ட் தான். எங்கள் தலைவருக்கு முன்னாடி நிற்கிறதும் அது பெரிய பாக்கியம்தான். அது நம்ம முகரக்கட்டைக்கெல்லாம் போய் நடிக்க போகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஆனால் அதை தாண்டி ஃபஸ்ட்டு லயன் கிங்க்கு 2019 பேச கூப்பிடும்போது, பிரதாப்பாக இருக்கட்டும், டிஸ்னிலேருந்து கூப்பிடும்போது அதை நான் பெருசாக நினைக்கல. அது எனக்கு தெரியல. இந்த லைன் கிங்கை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல. பட்டு நான் வீட்டில் ஸ்பீக்கர் போட்டு பேசையில் என் பையங்க லைன் கிங்கு பேச வரீங்களான்னு கேட்டோன்னே, இல்லை சார் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு. ஒரு வேலையும் கிடையாது, சும்மா சொல்கிறதா, வேலை இருக்குன்னு. உடனே அவங்க எப்பா லைன் கிங்குப்பா அம்மா பாசாப்பா எப்பா அக்குனா மட்டாடாப்பான்னு கேங்கன்னு கத்திட்டாங்க. இது என்னடா அதுன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு போய் நான் டப் பண்ணேன். நம்மளுக்கு என்னென்னா, ஒரு படத்தில் நடிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு போலார் எக்ஸ்பிரஸ்ன்னு ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு. அந்த போலார் எக்ஸ்பிரஸில் பெரிய பெரிய ஹாலிவுட் ஹீரோஸ் எல்லாம் அங்கே இருக்க அனிமேஷன் அந்த இருக்குது கேரக்டருக்கு பேசியிருப்பாங்க. ஸோ நம்ம ஆக்ட் பண்ணுறோம், நம்ம குரலில் போய் எங்கேயாவது பெரிய படத்தில் இந்த டப்பிங் மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களா? இப்போ டிஸ்னியோட அவெஞ்சர்ஸ்லாம் இருக்குது, அதில் எத்தனையோ ஹீரோஸ் இருக்காங்க. ஆனால் அந்த ஹீரோஸ்க்கெலாம் நான் பேசினா அவன் அது எடுத்து வந்துக்கிட்டு இருக்கையில் இப்படி கையை காட்டி நிப்பாடுறான். நம்மளாம் பேசினா சிரிச்சிருவாங்க, அதனால் அதுக்கெல்லாம் பேச முடியாது. ஆனால் நம்மளுக்கு எது பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கும்போது எனக்கு இந்த டீமோன் வந்துச்சு. ஸோ இந்த டீமோனுக்கு நம்ம பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் பேசினேன். அது 2019 அக்செப்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு என்னமோ ஒரு 15-20 ஹிட்டு படத்தில் நடித்த மாதிரி இது பெரிய பெருமையாக இருக்குது எனக்கு. அதுலேருந்து அவங்க டிஸ்னிலேருந்து லண்டன்லேருந்து வர கிஃப்டாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், எங்கள் வீட்டில் அதை யூஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஏன்னா இட்ஸ் ஃப்ரம் டிஸ்னி. அந்த டிஸ்னியில் நம்ம ஒரு பார்ட்டு, நம்ம அணிலா எறும்பா ஒரு சாண்டா என்னன்னு தெரியல, பட் அந்த டிஸ்னியில் நம்ம ஒருத்தர் இருக்கோம் அப்படின்னு இருக்கு. ஒரு செக்கு வந்தால் கூட ஒரு டிஸ்னின்னு போட்டிருக்கு, செக்கு கூட போடல. இரியா நீ ஏயா நீ படுக்கிற செக்கு கூட அப்படியே வச்சிருக்கியா? இன்னும் முஸ்டால ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கையா? செக்குயா என்ன சார் கேஷ் பண்ணுறீங்க? இரியா நீனும் பேச முடியாது, 2 நிமிஷம் தாயா நீ. இந்த ஆளுக்கு முதல் அஜித் படம் ரெட்டு படத்தில் நான் தான் க்ளோஸ் அப் எடுத்து ஒரு அறிவுனா அந்த ஆள் மண்டை வெச்சிடும். இவரை முதல் ஐந்து இம்மீடியட் கவுண்டர் தெரியுமா உங்களுக்கு? அப்படி வந்தாரு வாங்கன்னு முதல்ல அதை விட்டுட்டு இப்போ இதை பற்றி நீதான் எழுத்து. ஸோ இந்த டிஸ்னிங்கிற ஒரு பெரிய விஷயம். அது 2019 பண்ணது. அதுக்கப்புறம் 2024 திருப்பி எனக்கு விவேக் பிரதாப்பெல்லாம் சேர்ந்து நீங்கள் பேசணும் அப்படின்னாங்க. ஸோ அந்த இதில் சஸ்டெயின் ஆகிருக்க ஒரு நல்ல விஷயமே நல்லா இருக்கு. அப்போ பேசும்போது நல்லா இருந்துச்சு குரல், இப்போ வேறு மாதிரி பேசின ஆளே சரியில்லை அப்படின்னு இல்லாமல் இப்பயும் அதே குரலில் இங்கே டிஸ்னியில் இந்த 2024 முஃபாசாவில் எங்கள் தலைவர், என் தம்பி அர்ஜுன், அப்புறம் ரோபோ, செல்வன், விடிவி இவங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த தமிழில் இந்த டிஸ்னியோட படத்துக்கு நான் பேசினது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்றா இருக்கும். இதுக்கடுத்து டாக்காவாக எடுத்தாலும் சரி, எங்கள் டீமோன் பூமாவாக எடுத்தாலும் சரி, டிஸ்னியில் அப்படி நான் இருப்பேன். அப்படியே எல்லாத்தையும் யாராவது டப்பிங் பேச வந்தால் அவங்கள நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, அந்த கேரக்டருக்கு நான் தான் பேசுவேன் அப்படின்னு உறுதியாக சொல்லி இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த டிஸ்னிக்கும் விவேக்குக்கும் பிரதாப்புக்கும் எங்கள் சக நடிகர்களுக்கும் இந்த வாய்ஸோட டேலண்ட்டை பெருசாக பண்ணணும்னு இவ்வளோ பெரிய ஏற்பாடு பண்ண உங்களுக்கும் என்னோட நன்றி. தேங்க்யூ.